ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காலையிலேருந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அலுப்பாக தான் இருக்கும். வேறு வழி இல்லை, என்னைக்காவது ஒரு நாள், என்னைக்காவதுன்னு சொல்ல முடியாது, வாரத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கலாம். ஏன்னா வார வாரம் விழா நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இங்கே காலையிலிருந்து ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வுகள், சன்மார்க்க கருத்துகள் நமது காதிலே ஒலித்து கொண்டே இருக்கிறது. நம்ம முத்துஜோதி ஐயா சொன்ன மாதிரி இந்த காதில் வாங்கி நம்ம வீட்டுக்கு போய் வேற யார் காதலியாவது இதை போடணும், இல்லைன்னா மறந்துடும். நம்ம யார் காதலியாவது போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போதான் நமக்கே ஞாபகம் இருக்கும், இல்லாட்டி ஞாபகம் இருக்காது. நம்ம அடுத்தவங்க காதில் போடணுங்கிறது அவங்க ஊர் போடுறதுக்குன்னே இல்லை, நமக்கு மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். திரும்பி திரும்பி யார் காதலியாவது போட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு மறக்காமல் இருக்கும். அது ஒரு சூது. அதில் இங்கே அற்புதமான ஒவ்வொரு தலைப்புகள் கொடுத்து பேச வைத்து கொண்டிருக்கிறார்கள். 6ஆம் திருமுறையிலிருந்து அருள் விளக்க மாலையிலே உனக்கு தெரிஞ்சதை சொல்லுப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. அருள் விளக்க மாலை நமது பாடல்களை 2 விதமாக பிரிக்கலாம், சாஸ்திர பாடல்கள், தோத்திர பாடல்கள் என்று. சாஸ்திர பாடல்கள் என்பது இறைவனை போற்றி புகழ்வதோடு மட்டும் அல்லாமல் நாம் அந்த இறைநிலை அடைவதற்குண்டான வழியையும் சேர்த்து சொல்லுவது, தத்துவங்களை பற்றி விளக்குவது, இப்படி பல விஷயங்கள் அடங்கியதெல்லாம் சாஸ்திர பாடல்கள். தோத்திர பாடல்கள் என்பது இறைவனை பற்றி மாத்திரம், வேற எதுவும் சேர்க்கக்கூடாது. இறைவனை பற்றி புகழக்கூடிய பாடல்கள் எல்லாம் தோத்திர பாடல்கள். ஐயா கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். வெளியிலேயும் கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்க திருவருட்பா இதை 2ஐயும் கலந்து சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் வள்ளற் பெருமான் நமக்கு அருள் இருக்கின்றார். அதிலே குறிப்பாக இந்த அருள் விளக்க மாலை எடுத்து பார்த்தோம் என்றால் அதிலே மிகவும் அற்புதமாக வள்ளற் பெருமான் அந்த தோத்திரத்தை சாத்திரத்தையும் சாத்திரத்திலே தோத்திரத்தையும் கலந்து நமக்கு ஊட்டியிருப்பார். இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை விளக்குவார். அந்த இறை நிலையை நாம் எப்படி அடைய வேண்டும் என்று விளக்குவார். இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் விளக்குவார். புத்தர் மனுஷங்களை 4ஆ பிரிக்கிறார். மனிதர்களை வள்ளற் பெருமான் மனிதர்களை எத்தனையா பிரிச்சாரு? 2 வகை. அற்புதம். அகவினத்தார் புறவினத்தார்னு பிரிச்சார். ஆண் பெண் அப்படிலாம் கூட இல்லை, அகவினத்தார் புறவினத்தார். புத்தர் மனிதர்களை ஒருவாறு பிரிக்கின்றார். இருட்டிலிருந்து இருட்டை நோக்கி பயணிப்பவர்கள், இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பவர்கள், வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்திலே பயணிப்பவர்கள், வெளிச்சத்திலிருந்து இருட்டிற்கு பயணிப்பவர்கள். புத்தர் இது மாதிரி 4 பிரிவாக மனிதர்களை பிரிக்கின்றார். வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்துக்கு போறது யாரு? நம்ம சன்மார்க்கிகள். வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கின்றோம் சன்மார்க்கிகள். இந்த சன்மார்க்கத்துக்கு வந்துட்டு மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்து இருக்கிறாங்க பாருங்க.
சன்மார்க்கத்திலிருந்து அப்படி கொஞ்சம் அப்படி விலகி போய் அப்படியே வேற மார்க்கத்துக்கு போறது. அவங்க வெளிச்சத்திலிருந்து இருட்டை நோக்கி பயணிப்பவர்கள். ஏன்னா இங்க வந்தாச்சு, இதுக்கு மேல நம்ம எங்க போகணும்? வேற எதையா தேடலாமா? வேற எதாவது தேடினா என்ன ஆகும்? மற்றறிவோ மெனச்சிருது சாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே, சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே. சமரச சன்மார்க்க சங்க தவறுகள் அல்லால் அதை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர்னு பாடிட்டார். அப்போ இங்க வந்துட்டு அப்படி போறதெல்லாம் வெளிச்சத்துல இருந்து இருட்டுல போறவங்க. இந்த இருட்டுல இருந்து இருட்டுக்கு போறவங்க யாரு? இருட்டுல இருந்து இருட்டுக்கு போறவங்க. சன்மார்க்கம்னா என்னன்னே தெரியாது, துன்மார்க்க கடலிலே மூழ்கி இருப்பவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் 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 கொஞ்சம் பணம் சேர்க்கலாம், இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்க்கலாம், இன்னும் கொஞ்சம் புகழ் சேர்க்கலாம். அவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன, நாம நல்லா இருந்தா போறோம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அவங்க இருட்டிலிருந்து இருட்டை நோக்கி பயணித்துக் கொண்டு இருப்பவர்கள். அந்த இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வராங்க பாருங்க. கொஞ்சம் ரெண்டு கட்டம் ஒன்றும் பண்ண முடியல. இருட்டில இருந்து ஐயோ என்னடா எப்படிதான் இப்படிலாம் வாழ்ந்துட்டே இருக்கிறோமே, அவங்க எல்லாம் பாருங்க சன்மார்க்கத்தில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி வெளிச்சத்துக்குள்ளார வருவதற்காக முயன்று கொண்டிருப்பவர்கள், இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வருபவர்கள். இதுல நாம் எந்த கேட்டகரியில இருக்கிறோம் அப்படின்னு அவரவர்கள் சிந்தனைக்கு வச்சிடும். அப்ப இந்த சன்மார்க்கிகள் சன்மார்க்கத்துக்கு வந்தாலே நம்ம எல்லாம் எங்க வந்துட்டோம்? இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். இப்ப வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா புற வெளிச்சத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், அதிலிருந்து அக ஒளியை பார்ப்பதற்கு பயணித்துக் கொள்ள வேண்டும். அதுதான், அதற்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம். வெளியில புறத்திலேயே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, அதுக்காக புறத்துல பார்க்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு அதை போல ஒரு முட்டாள்தனம் வேற எதுவும் கிடையாது. புறத்தில் இருந்து கொண்டே அகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் இல்லையா? அப்ப அந்த புத்தருடைய வழியிலிருந்து வள்ளல் பெருமான் எங்க வந்து நிக்கிறார் அப்படின்னா, அங்க தர்மசாலையில இறைவனை ஒரு முகமாக காட்டுகின்றார். தர்மசாலையில் எப்படி காட்டினாரு? வெளியாக காட்டுகின்றார். ஒரு திண்டு அமைத்து அந்த இடத்திலே இப்ப இருக்கிற வள்ளலார் திருவுருவத்தெல்லாம் அப்படி கொஞ்சம் மறந்துருங்க. வள்ளல் பெருமான் அமைத்தது என்ன? அங்க பக்கத்துல தீபத்தை ஏற்றி வைத்தார், நடுவில் ஒரு சிம்மாசனம் அமைத்து அதிலே சூன்ய சிம்மாசனம் என்று சொல்வார்கள், அது சூரிய சிம்மாசனம் என்று சொல்வார்கள். அதுல எந்த உருவம் வள்ளல் பெருமான் வைக்கவில்லை. இறைவனை வெட்ட வெளியாக வைத்து அங்கே வழிபாடு செய்தார். இது தர்மசாலையினுடைய வழிபாடு. அதுக்கப்புறமா எல்லாம் ஆச்சு. 1867 இருந்து அப்படியே 1870-72க்கு அங்கே ஞான சபை துவங்கப்படுகிறது. அங்கே ஞான சபையிலே இறைவனை உள்ளொளியாக நாம் காண வேண்டும் என்று அங்கே ஞான சபையிலே இறைவனை உள்ளொளியாக வைத்து நமக்கு காட்டுகின்றார். அப்ப வள்ளல் பெருமான் இறைவனை எப்படி காட்டுகின்றார்? வெளியே வெட்ட வெளியாகவும் உள்ளே உள் ஒளியாகவும் வள்ளல் பெருமான் இறைவனை நமக்கு காட்டுகின்றார். இதை ரொம்ப அழகா வள்ளல் பெருமான் இந்த அருள் விளக்க மாலையிலே எடுத்து சொல்லுவார். இறைவனை எப்படியெல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு வர்ணிக்கின்றார். இறைவனை பற்றி வள்ளல் பெருமான் இந்த அருள் விளக்க மாலையிலே எவையெல்லாம் சொல்லுகின்றார், இறைவன் எப்படி இனிப்பான் என்று சொல்லுகின்றார். தனித்தனி முக்கனி விழிந்து வடித்தொன்றா கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியுமிக கலந்தே. என்ன அந்த கனிகள்ல வந்து தனித்தனி முக்கனி எது? மா பலா வாழை. கனிகளிலே மிகவும் இனிப்பானது அதுதான். சுகர் பேஷண்ட் திரும்பி பார்க்க கூடாத பழம் அதுதான் இல்லையா? அது ஒரு மாதிரி மருத்துவம். தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்தொன்றா கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியுமிக கலந்தே. சர்க்கரை மட்டும் போட்டா போறாதா? அந்த மூணுமே அவ்வளவு இனிப்பான பழம். அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து அதை வச்சுட்டு அதுல கொஞ்சம் சர்க்கரையை போட்டாச்சு. சர்க்கரை மட்டும் போட்டா பத்தாதான், வள்ளலா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேணும். என்ன சன்மார்க்கம் என்பது என்ன? இனிப்பு தான் சன்மார்க்கம். கசப்பே கிடையாது சன்மார்க்கத்தில், அத்தனையும் இனிப்பு. ஐயா கல்கண்டு தான் சாப்பிட சொல்றார். இங்கே அந்த சர்க்கரை மட்டும் பத்தாது,
கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே, கொஞ்சம் அதிகமா கற்கண்டை பொடி பண்ணி கொஞ்சம் அதிகமா கலக்கணுமா. சர்க்கரை அளவு கற்கண்டு இல்ல, கற்கண்டினுடைய அளவு. சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே தனித்த நறும் தேன் பெய்து. தேன் எல்லாம் ஊத்திலாம் கிடையாது, மழை பெய்யற மாதிரி. அது எப்படி? தனித்த நறும் தேன் பெய்து. 2-3 இடத்துல தேன் வாங்கி ஊத்தாதீங்க, ஒரே தேன் தான். நீங்க கொம்பு தேன் வாங்குறீங்களா கொம்பு தேன் வாங்க, மலை தேன் வாங்குறீங்க மலை தேன் வாங்குங்க, ஏதாவது ஒரு வகையான தேன். தனித்த நறும் தேன் பெய்து. அளவெல்லாம் பார்க்காதீங்க, ஊத்துங்கயா நல்லா. தனித்த நறும் தேன் பெய்து பசும்பாலின், பசும்பால். வள்ளல் பெருமானுக்கு இந்த எருமையே பிடிக்கிறது போல இருக்கு. ஆனா நம்ம எல்லாரையும் எருமையன்னு தான் திட்டுறோம். யாரையாவது பசுவே அப்படின்னு திட்டி இருக்கிறோமா? எருமையன்னு தான் திட்டுறோம். ஆனா வள்ளலார் அதை பேச்சு கூட அந்த எருமையை சேர்க்காதீங்கன்றார். பசும்பாலும் தேங்கின் தனிப்பாலும். அது என்ன தேங்கின் தனிப்பாலும் என்ன அர்த்தம்? தேங்காய் பால். தேங்காய் பால் என்னெல்லாம் சேர்க்கிறாரு பாருங்க. சாப்பிட்டா இப்படி சாப்பிடணும் ஐயா. வள்ளல் பெருமான் சரியான சாப்பாட்டுறாமன்னு நினைக்கிறேன். எப்படி நம்மளுக்கு கொடுக்கிறாருல்ல? பசும்பாலும் தேங்கின் தனிப்பாலும் சேர்த்து. தேங்காய் பாலையும் கொஞ்சம் சேரு, அதெல்லாம் பத்தா, தேங்காய் பாலையும் கொஞ்சம் சேரு. தேங்காய் தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம் பருப்பிடியும் விரவி. ஒரு தீம் பருப்பிடியும். அது நான் பருப்புன்னா என்ன? பைத்தம் பருப்பு, வேற ஒன்றும் இல்லை ஐயா. அந்த துவரம் பருப்புலாம் கூட அவ்வளோ சேர்க்க சொல்லலை. இது இந்த பைத்தம் பருப்பு. அதை கொஞ்சம் லேசா பொன்னிறமா வறுத்துக்கணும். சும்மா எல்லாம் போட்டுறாதீங்க, அது லேசா பொன்னிறமா வறுத்துக்கணும். சேர்த்தொரு தீம் பருப்பிடியும் விரவி இனித்த நறு நெய் அலைந்தே. எவ்வளவோ போட்டாச்சு, தேனும் போட்டாச்சு, பசும்பால் போட்டாச்சு, தேங்காய் பால் போட்டாச்சு, பத்தல. நெய், இனித்த நறு நெய் அலைந்தே. அது நெய்யை போட்டு சும்மா அப்படியே கலருங்க. நெய் அலைந்தே இளஞ்சூட்டி நிறைக்கி. ஜில்லுன்னா இருந்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் சூடு பண்ணுங்க லேசா, அப்படியே வதவதான்னு. இளஞ்சூட்டி நிறைக்கி எடுத்த சுவை கட்டியினும். இது அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. என்னெல்லாம் இப்போ சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் போட்டு எடுத்து அதை அப்படியே லேசா சூடு பண்ணி எடுத்து வச்சு அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி நாக்கில் எச்சி ஊறுது. ஒரு நாள் செஞ்சு பார்க்கணும். எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே. அந்த அமுதம் எப்படி இருக்கும்? இவ்வளவு போட்டு எல்லாம் பண்ணி எடுத்தீங்கன்னா அதை விட சுவையாக இனிக்கும் அப்படிங்கிறார். இனித்திடும் தெள்ளமுதே அனித்த மர திருப்பொதுவில் விளங்கு நடத்தரசே. திருப்பொதுவில் இங்கதான். எங்க இருக்கிறான் இறைவன்? எங்க இருக்கிறான்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமேன்னு பாடணும். அப்படிதான் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். உள்ள நோக்கி யாரும் பயணிக்கிறதே கிடையாது, வெளியவே தான் தேடிட்டு இருக்கிறோம். அப்படி இறைவனுடைய சுவை எப்படி இருக்கும்? இதை விட இனிமையானது சுவையானது அந்த இறை அனுபவம் அப்படிங்கிறார். இது எங்க கொடுக்கிறார்? அருள் விளக்க மாலை. அடுத்து நிறைய பாடல் இது மாதிரி கொடுக்கிறாரு. நான் இங்க நேரம் கருதி ஒரு 20 நிமிஷத்துக்காக தான் நான் ஒரு 5-6 பாடல்கள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். அப்படியே புத்தகத்துல இருந்து தான் கொடுக்கிறேன். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும். இந்த பார்த்தாலும் நினைத்தாலும் பாகம். என்னை பார்த்தா எல்லாருக்கும் கோபம் தான் வருது. இவன்லாம் ஒரு சன்மாரியா நெத்தியில பட்டையா விபூதிட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். வீட்டில் வள்ளல் பெருமாள் உருவச்சிலை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறான். இவனெல்லாம் மேடலை ஏத்திட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு வேதாச்சல ஐயாவை எல்லாரும் திட்டுவாங்க. நினைத்தாலும், என்னை பத்தி நினைச்சாலே அவங்களுக்கு மூஞ்செல்லாம் அப்படியே சுருங்கி போகுது. நிறைய சன்மார்க்கிகளுக்கே சொல்றேன் நான். மற்ற மார்க்கத்துல எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சன்மார்க்கத்துல தான் கொஞ்சம் நம்மளை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இங்க இந்த பாடல் அப்படி பொருள் அல்ல. பார்த்தாலும் நினைத்தாலும் வள்ளல் பெருமானுடைய திருவருட்பாவை படித்தாலும் மற்றவர் படிக்க பக்க நின்று கேட்டாலும். மத்தியானம் பாட்டு பாடினாங்க ஐயா, அது அவங்க எந்த சொரத்துல பாடுறாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனா அந்த வார்த்தைகள் நம்ம காதல விழுது பாருங்க. அது அருட்பாவாக இருக்கும் பட்சத்தில் அவங்களெல்லாம் மன்னிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா?
பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து சும்மா அப்படியே படிச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு நானும் கச்சேரிக்கு போனேன்னு போய்கிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும். எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அருட்பாவை எடுத்து இப்படி நெஞ்சில வச்சுட்டு தான் படுத்துப்பேன். நான் அருட்பாவை எடுத்து அப்படியே மேலே வச்சுக்கிட்டு படுத்துப்பேன், கொஞ்சம் உடம்பு முடியலன்னா கூட. இன்ஃபேக்ட் என்ன நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இந்த கொரோனா வரும்போது எனக்கும் கொரோனா நான் மருத்துவமனையில் இருக்கும்போது ஜூம் நடத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு வேளை கூட அங்கே ஜூம் நிக்கல. கொரோனால நான் மருத்துவமனையில் இருந்தா கூட ஜூம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ நான் மருத்துவமனையில் இருந்துகிட்டே நான் அந்த ஜூமை கலந்துகிட்டா இருந்தேன். அப்போ அந்த திருவருட்பா புத்தகம் என்னுடைய நெஞ்சில் இருக்கிறத நிறைய பார்த்திருக்கலாம். அப்படி ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும். அருட்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாலே அப்படி இருக்குதே, வள்ளல் பெருமானை கட்டி அணைச்சிட்டா எப்படி இருக்கும்னு நான் கற்பனை பண்ணிக்கிறது. அந்த பயம் எல்லாம் அப்படியே பறந்து போயிடுதுங்க. அந்த அந்த புத்தகத்துல எடுத்து அப்படி மேல வச்சுக்கிட்டாலே பயம் எல்லாம் பறந்துடும். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. இத்தனைக்கும் எதை பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே இனிக்குமா, இனித்த சுவை கரும்பே. அந்த மாதிரி நம்மளுடைய வள்ளல் பெருமான் அப்படி பிடிக்கும் போது ஒரு சுகம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் அனுபவிச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். அதெல்லாம் யாரும் சொல்லி பார்க்க முடியாது. சர்க்கரை எப்படி இருக்கும்னா என்ன சொல்றதுங்க, வாயில போட்டு தான் அவங்களுக்கு அதை புரிய வைக்க முடியுமே ஒழிய நம்மளால சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த மாதிரி வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருள் அமுதே தீர்த்தாவென்று அன்பரெல்லாம் தொழ பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே. இங்கதான் ஐயா எங்க இருக்கிறார் நிறைவன் அப்படின்னா இங்க கிட்டத்திலேயே இருக்கிறார். அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே வஞ்சமிலார் நாம் வருந்திடில் அப்போதே அஞ்சல் என்பார். இதுதான் அம்பலத்தில் இருக்கின்றார். எங்க இருக்கிறாரு? இதோ இங்கதான் இருக்கு. எங்கேயோ தேட்டாதீங்க, இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதேன்னு பாடுவார். இதோ இருக்கிறார் ஐயா. உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டம் ஏன் முகம் வாடி போகுது? அப்படியே கொஞ்சம் கை கால் அசந்து போச்சுன்னா அவ்வளவுதான். அப்படியே ஏன் ஒன்னும் ஆகாது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு வள்ளல் பெருமானே ராமலிங்காய நமக சொல்லி பாருங்க. இல்ல அது சொல்ல பிடிக்கலையா? ஐயோ இது வேறண்ணா, ராமலிங்காய நமக நான் சொன்னேன்னு எனக்கு ஒரு பெரிய கண்டனம். ஒருத்தர் எனக்கு ஒரு பதிவு வாட்ஸ்அப்ல பதிவு அனுப்புறாரு. நீங்கள் வடமொழி சொல்லை உபயோகிக்கின்றீர்கள், ராமலிங்கா போற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். ராமலிங்காய நமகை என்று சொன்னால் உங்கள் குடும்பமே அழிந்து விடும். எனக்கு வாட்ஸ்அப்ல இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷங்கய்யா உங்களுடைய வாழ்த்துதலுக்கு. ராமலிங்காய நமகன்னா என்ன அர்த்தம்? ராமலிங்கா அபயம், ராமலிங்கா சரணம்னு தானே அர்த்தம். அந்த வடமொழி சொல்லை அவங்க தமிழ் பற்று உள்ளவர்களா. அது மலேசியால இருந்து சொன்னாங்க. நான் முதல்ல நீ சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு திரும்பி வாப்பான்னு. தமிழ் பற்று மலேசியாவில் உட்காந்து அடிச்சுக்காதீங்க, முதல்ல தமிழ்நாட்டுக்கு வாங்க. அந்த மாதிரி இருக்கு இப்போ. அப்ப இங்கே இறைவன் எப்படி எல்லாம் தித்திப்பாக இனிப்பாக இருக்கின்றான். அந்த இறைவனுடைய அந்த சுகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அதை இங்க அருள் விளக்க மாலையில கூட வள்ளல் பெருமான் எடுத்து சொல்லுகின்றார். இறைவன் யாருக்கு அருள் கொடுப்பான்? எல்லாருக்கும் கொடுப்பானா? சந்தேகமா தான் இருக்கு. எல்லாருக்கும் கொடுப்பானா சந்தேகம், எனக்கே சந்தேகமா தான் இருக்குது. எங்க அப்பாவுக்கு கொடுக்குறாரு, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு வள்ளலார் பதில் சொல்றாரு. கல்லாருக்கும், நமக்கு ராகமாலாம் பாட விடாது, மன்னிச்சிருங்க. கல்லாருக்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே காணார்க்கும் கண்டு. ஐயா அப்படி ராகமா பாடிக்கிட்டே போறாரு. இதான் ஈர்த்தாலும். நம்ம இந்த பாட்டை ஆரம்பிச்சு விட்டா அதை அப்படியே பாட ஆரம்பிச்சிருவாங்க. கல்லார்க்கும் கற்றவர்க்கும்
களிப்பருளும் களிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் களிப்பே. இந்த மாதிரி காணார்க்கும் கண்டவர்க்கும் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் உண்டு. இந்த கண் பார்வை அற்றவர்கள் அருளை அடைய முடியுமா? கண் பார்வை அற்றவர்கள் அருளை அடைய முடியுமா? முடியுமா முடியாதா? முடியும். இந்த பாட்டு தான் கொடுக்கிறார் வள்ளல். நான் ஒரு காலத்துல சந்தேகப்பட்டு இருந்தேன். நாமெல்லாம் வந்து கண்ணை வந்து இப்படி பூர்வ மத்தியை நோக்கி தவம் பண்ணணுன்றமே அவங்களுக்கு எப்படி அதை சொல்லி கொடுக்கறது, அவங்க எப்படி அதை பண்றது இல்லையா? அந்த மாதிரிலாம் நிறைய உண்டு. அப்போ வந்து பதில் இந்த பாடல், காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. அவர்களுக்கு அந்த அகப்பார்வை கிடைத்துவிடும். காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே. அது என்னையா? வல்லார்க்கு கூட, அப்புறம் மாட்டார்க்கும், இறைவனே இல்ல அப்படின்னு சொல்றவனுக்கும் வரம் கொடுப்பாரு. என்னங்க? அப்போ அந்த வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரம் அளிக்கும் வரமே. அந்த மாட்டாருக்கு அப்படின்னும் போது நம்மளுடைய அந்த முருகப்பெருமான் தான் ஞாபகம் வருது. அந்த உரல் அப்புறம் மரத்தை ரெண்டாக்கி என்ன பண்ணாராம்? ஒண்ணுத்த சேவல் ஆக்கிட்டாரு, ஒண்ணுத்த மயில் ஆக்கிட்டாரு. கரெக்டா? அப்ப அவங்களுக்கும் வரத்தை கொடுத்து முருகனை வணங்குறவங்க அவங்க ரெண்டு பேரையும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் யாரு? முருகனை கொல்ல வந்தவங்க தானே. அப்ப வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே. அப்ப இறைவன் எப்பேற்பட்ட கருணையாளன் நீங்க கொடுக்கிறாரு. அட நீ எப்படிப்பட்டவனாலும் இருந்துட்டு போடா, எப்படியாவது போடா நீ, ஆனா உனக்கும் நானு நல்லதுதான் செய்வேங்கிற இறைவன். உனக்கும் நான் நல்லதுதான் செய்வேன். மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. இங்க கொஞ்சம் டெக்னிக்கலா வந்துட்டார். மதியார்க்கும் மதிப்பவருக்கும், மதிப்பவருக்கு ரைட், ஓகே. மதியாருக்கு என்ன கொடுக்கிறாரு? மதி கொடுக்க. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலைபல புகன்றிடுவாரும் பொய்ச்சமையாதியை மெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் மேல் விளைவு அருகிலர் வீண் கழிக்கின்றார் எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவருள் வீர். என்னை பள்ளி எழுப்பி, என்னை வந்து அந்த அறியாமையிலிருந்து எழுப்பி, அஞ்ஞானத்திலிருந்து எழுப்பி எனக்கு நல்ல அறிவெல்லாம் கொடுத்துட்டியே, அவங்களுக்கு நல்ல அறிவு கொடு. இங்க அதான் கொடுக்கிறார். மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதி. அவங்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடியவன் இறைவன். நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே. நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே. என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? நல்லவங்க எல்லாம் சேர்ந்து என்ன மேடல் எழுதி திருத்த பாக்குறீங்க. ஒவ்வொருத்தரையும் என்ன மேடல் எழுதி என்ன பண்ண பாக்குறீங்க? என்ன திருத்த பாக்குறீங்க. நடுநிலையில் இருந்து இவன் பாவம் வீணா போய்கிட்டே இருக்கிறான், இவனை இப்படியே விட்டா வீணா போயிடுவான், கூப்பிடுற அவனை சொற்பொழிவுக்கு, அருள் மாலையை படிக்க வை அவனை அப்படின்னு இவர் நினைச்சாரு. என்ன படிக்க வச்சு இங்க கொண்டாந்து உட்கார வைக்கிறார். நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே. நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே. நரர்கள் யாரு? சுரர்கள் யாரு? நரர்கள் யாரு? நம்ம ஏதோ நினைச்சிருக்க வேண்டாம், நம்ம எல்லாம் தான் நரர்கள். நமரங்காள் அப்படிங்கிறார் வள்ளல் பெருமான் நம்மளெல்லாம் பார்த்து. நரர்களுக்கும் சுரர்கள் யாரு? தேவர்கள். நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே. எல்லாருக்கும் நல்லதுதான். சுரர்களுக்கெல்லாம் எங்க நலம் கொடுக்கிறாரு? என்ன பண்றாரு? கயவர்கள்லாம் வந்து, தீவிரர்கள்லாம் வந்து, அசுரர்கள்லாம் வந்து தேவர்கள் அழிக்கும் போது அவர் ஒரு அவதாரம் எடுக்கிறார். எடுத்து எல்லாரையும் போட்டு தள்ளுறார். நமக்கெல்லாம் கூட நிறைய அவதாரங்கள் எடுத்துட்டார். இன்னொரு அவதாரம் தான் பாக்கி இருக்குது. அது எல்லாரும் வந்து 10வது அவதாரம் கல்கி அவதாரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இனிமே வராது. ஏற்கனவே அவதாரம் எடுத்தாகி விட்டது. 1823 நம்மை அனைவரையும் திருத்துவதற்கு வள்ளல் பெருமான் அவதரித்து விட்டார்.
அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாம் அவதாரங்கள் கிடையாது. யாராவது சொன்னா நம்பாதீங்க. அவ்வளவுதான், அவதாரங்கள் முடிந்து விட்டது. அகத்தை கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் திருத்தி, எல்லாரையும் திருத்தி, உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், உலகியலீர்னு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றாரு வள்ளல் பெருமான் இல்லையா? அப்ப அவதாரங்கள் முடிந்து விட்டது. இனிமே அவதாரம் எல்லாம் கிடையாது. கடைசி அவதாரம் வள்ளல் பெருமான் அவதாரம் தான். எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே, எல்லாருக்கும் பொதுவா நடனம் ஆடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லணுமா? இல்ல எல்லாருக்கும் பொதுவில், பொதுன்னா இங்கே புருவ மத்தி, எல்லாருக்கும், கடவுளே இல்ல அவனுக்கு செருபால் அடின்னு சொல்றானே, அவனுக்கும் அந்த புருவ மத்தியிலே இறைவன் நடம் புரிந்து கொண்டிருக்கின்றான். அது அவனால தெரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான் விஷயம். எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே அப்படின்னு வள்ளல் பெருமான் இந்த அருள் விளக்க மாலையிலே நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இது இறைவனை பற்றி வள்ளல் பெருமான் எவ்வளவு அமுதமாக இனிப்பான அப்படின்னு சொல்றாரு. 5:10 வரைக்கும் என்ன டைம் கொடுத்துருக்கிறாங்க, இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. இப்ப வள்ளல் பெருமானுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அது சொல்லணுமா வேண்டாமா? இங்க நம்ம எல்லாம் வள்ளல் பெருமான் தன்னுடைய அனுபவங்களை அனுபவ மாலையில தான் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, 4ஆம் திருமுறையிலே வள்ளல் பெருமான் அனுபவங்கள்லாம் உண்டு. தெய்வமணி மாலையில மரணமில்லா பெருவாழ்வை பத்தி வள்ளலார் சொன்னாருன்னு அழகா சொன்னாங்க. 2ஆம் திருமுறையிலே வள்ளல் பெருமான் மரணத்தை வென்றுவிட்டேன் என்று பதிவு செய்திருக்கின்றார். 2ஆம் திருமுறையிலே சென்னையில் இருக்கும்பொழுது அவர் மரணத்தை வென்றவர். நம்ம எல்லாம் தர்மசாலைக்கு போனாரு, மேட்டுக்குப்பத்துக்கு போனாரு, அங்கதான் எல்லாம் ஜெயிச்சார். இல்ல, சென்னையிலேயே வள்ளல் பெருமான் எல்லா நிலையும் கடந்து கடவுள் நிலையிலிருந்து அம்மையும் ஆனவர். சென்னையிலேயே அவர் வெளிப்படுத்தல, அப்படியே விட்டுக்கிட்டு வர்றார். இங்கே தாய் முதலரோடு சிறிய பருவ மதில் தில்லை தளத்திடையே திரை தூக்க தரிசித்த போது வேய்வகை மேல் காட்டாதே எந்தனைக்கே எல்லாம் வெட்ட வெளியாக காட்டிய என் மெய் உறவாம் பொருளே. இறைவனுக்கும் வள்ளல் பெருமானுக்கும் இந்த விட்டகுறை தொட்டகுறை. அங்கே வள்ளல் பெருமான் தாயுமானவராக இருந்தீர்களா அப்படின்னு கேட்கும்போது மறுத்துக்காமல் புன்னகை புரிந்தார் என்பது ஒரு வரலாற்று குறிப்பு. அது உண்மையோ பொய்யோ தெரியாது, ஒரு வரலாற்று குறிப்பு. அதே மாதிரி இங்கேயும் வரலாற்று குறிப்பு. வள்ளல் பெருமான் 5 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது சிதம்பரத்திற்கு எடுத்து சென்றார்கள். அங்கே திரை தூக்கி தரிசனம் காட்ட போது இந்த குழந்தை கலகலவென்று சிரித்தது. அப்பைய தீட்சிதர் இது ஞான குழந்தை அப்படின்னு சொல்லி பாராட்டினார் என்பது ஒரு வரலாற்று குறிப்பு. இங்கே வள்ளல் பெருமான் அந்த நிகழ்வை இங்கே பதிவு செய்கின்றார். எந்த இடத்திலே? அருள்விளக்க மாலையிலே பதிவு செய்கின்றார். இது எப்ப பாடின பாட்டு, அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் இப்ப நம்ம போகல. அருள்விளக்க மாலையிலே என்ன பதிவு பண்ணுகின்றார்? தாய் முதலரோடு. இங்கே இந்த தாய் முதலரோடு என்று சொல்வதை நாம் குறித்து நோக்க வேண்டும். அங்கே தந்தை முதல்வரோடு என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் தாய் முதல்வரோடு என்று சொல்லும் பொழுது அங்கே தாயை முதன்மைப்படுத்தி காட்டுகின்ற காரணத்தினால் வள்ளல் பெருமான் தந்தையை இழந்த பிறகு இங்கே சிதம்பரத்திற்கு சென்றிருப்பாரோ என்ற ஐயப்பாடு எனக்கு இருக்கிறது. இங்கே தாய் முதல்வரோடு சிறிய பருவம், அதில் இந்த சிறிய பருவம்னா வள்ளல் பெருமான் விளக்கம் கொடுக்கிறார். அது சத்தியமா 5 மாத குழவி அல்ல. அந்த சிறிய பருவம் என்று சொல்லும் பொழுது அது 7 வயது முதல் 9, 10 வயது வரை என்ற வள்ளல் பெருமானுடைய குறிப்பு சொல்லுகின்றது. அப்ப இங்கே தாய் முதல்வரோடு சிறிய பருவம் அதில் அப்படின்னும் பொழுது 5 மாத குழவியாக இருக்கும் பொழுது வள்ளல் பெருமான் சிதம்பரத்திற்கு சென்றிருக்க மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல தாய் முதல்வரோடு என்று சொல்லும் பொழுது வள்ளல் பெருமானுடைய தந்தை எப்பொழுது மறைந்தார் என்பதற்கு ஆதாரபூர்வமான தகவல் கிடையாது. வள்ளல் பெருமான் 6 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது அவர் இறந்திருக்கின்றார் என்று ஒரு குறிப்பு சொல்லுகின்றது. ஆதாரங்கள் இல்லாத குறிப்புகள். அது மட்டுமல்ல, வள்ளல் பெருமானுடைய தாய் எப்பொழுது மரணம் அடைந்தார் என்று கூட ஆதாரங்கள் திருவருட்பாவிலோ அல்லது இல்லை. ஏனென்றால் வள்ளல் பெருமானுடைய இந்த வரலாற்று குறிப்பை பார்க்கும் பொழுது வள்ளல் பெருமானுடைய அந்த திதி, தந்தையாரின் திதியின் பொழுது வள்ளல் பெருமான் மாலையிலே வந்து உணவருந்தியதாகவும் அதை கண்டு அந்நியார் கண்ணீர் வடித்து அழுததால் வள்ளல் பெருமான் இனி நான் வீட்டிலேயே தங்குகின்றேன், எனக்கு ஒரு அறையை ஒதுக்கி தர வேண்டும் என்று சொல்லியதாகவும் வரலாறு கூறுகின்றது. கொஞ்சம் இந்த இடத்துல கவனமா பார்க்கணும். அங்கே
தந்தையின் திதியாக இருந்திருந்தால் அங்கே தாயை பற்றிய குறிப்பு வந்திருக்க வேண்டும் இல்லையா? அங்க தந்தையின் திதி, அப்ப தாய் உயிரோடு இருக்கிறாங்கன்னா அங்கே தாயை பற்றிய குறிப்பு, அல்லது தாய் வருந்துகின்றார்கள், என்னடா பிள்ளை இது மாதிரி சாயந்தரம் ஆரி போன சாப்பாடை சாப்பிட்டுதேன்னு அம்மா அழுதாங்கன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கின்றது. அங்கே தாயை பற்றிய குறிப்பு ஏதுமே இல்லாமல் அந்நியார் அவர்கள் அழுது அவருக்கு உணவிட்டார்கள் என்ற குறிப்பு தான் காணப்படுகிறது. அப்பொழுது அந்த திதி தாயாருடைய திதியாக இருக்குமோ என்கின்ற ஐயப்பாடு எனக்கு எழுகின்றது. என்றால் அங்க தந்தை திதியாக இருந்தால் தாய் அங்கு கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா உறவினர்கள் அனைவரும் வந்திருக்கும் பொழுது தாயார் இல்லாமல் இருப்பது முறையாகாது. அப்பொழுது அங்கே தாயை பற்றிய குறிப்பு இல்லாத காரணத்தினால் ஒருவேளை அது தாயின் திதியாக இருந்திருக்க வேண்டுமோ, அப்பொழுதுதானே தாயார் அங்கு இல்லாமல் அந்நியார் இவருக்கு அந்த ஆறிப்போன உணவை அளித்து வருந்தி அழுதிருக்கலாம் என்கின்ற ஒரு நினைப்பு. அப்ப இங்கே தாய் முதல்வரோடு சிறிய பருவமதில் தில்லை தலத்திடையே திரைதூக்க தரிசித்த போது என்றால் வள்ளல் பெருமான் 9 வயதில் தன்னை இறைவன் ஆட்கொண்டார் என்று பாடுகின்றார். 12 வயதில் தான் தவ வாழ்க்கை மேற்கொண்டோம் என்று பாடுகின்றார். அப்பொழுது அங்கே அந்த தில்லையிலே அந்த சிதம்பர ரகசியம் அங்கே திரைதூக்க தரிசித்த போது வெய்வகமேல் காட்டாதே என்றனைக்கே எல்லாம் வெளியாக காட்டியேன் மெய்யுறவாம் பொருளே என்று இறைவன் தனக்கு இறைவனை தன்னை வெளியாக காட்டியதை வள்ளல் பெருமான் இங்கே பதிவு செய்கின்றார். அப்பொழுது இறைவன் எப்படிப்பட்டவன்? வெளியானவன். வெளியாக இறைவன் அங்கே இருக்கின்றான் என்று இந்த பாடலிலே வள்ளல் பெருமான் நமக்கு பதிவு செய்கின்றார். ஓங்கிய ஓர் துணையின்றி பாதி இரவதிலே உயர்ந்த ஒட்டு திண்ணையிலே படுத்த கடை சிறியேன் தூங்கி மிக புரண்டு விழ தரையில் விழாது எனையே தூக்கி எடுத்து அணைத்து கிடத்திய மெய் துணையே தாங்கிய என் உயிர்க்கு இன்பம் தந்த பெருந்தகையே சத்குருவே நான் செய் பெரும் தவப்பயனாம் பொருளே ஏங்கிய என் ஏக்கமெல்லாம் தவிர்த்தருளி பொதுவில் இலங்கு நடத்தரசே என் இசையும் அணிந்தருளி ஓங்கிய ஓர் துணையின்றி பாதி இரவதிலே உயர்ந்த ஒட்டு திண்ணையிலே படுத்த கடை சிறியேன் தூங்கி மிக புரண்டு விழ தரையில் விழாது எனையே தூக்கி எடுத்து அணைத்து கிடத்திய மெய்த்துணையே. இது வரலாறு ரொம்ப அழகா படம் போட்டு கொடுத்திருப்பாங்க. அருட்பெருஞ்சோதி திரைப்படத்தில் ரொம்ப அழகா விளக்கி காட்டியிருப்பாங்க. அவர் அப்படி புரண்டு விழும்போது இறைவன் அவரை தாங்கி எடுத்து திண்ணையிலே கிடத்தியவார். அப்ப தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் என்பதற்கு இந்த பாடல் அடிப்பாடலாக விளங்குகிறது. இறைவன் அப்படி தாயாக தந்தையாக இருந்து வள்ளல் பெருமானை தாங்கி அணைத்து வளர்த்து வந்திருந்தார். அதே கருத்தோடு இன்னொரு பாடல் இருள் இரவில் ஒரு மூலை திண்ணையில் நான் பசித்தே இளைப்புடனே படுத்திருக்க என்னை தேடி வந்தே பொருள் உணவு கொடுத்து உண்ண செய்வித்தே. இந்த பாடலை பார்க்கும் போதுதான் முன்னாடி பாடலுக்கு விளக்கத்துக்கு நான் போவேன். இப்ப இந்த இடத்துல அங்கே உருண்டு விழும்போது எடுத்து தூக்கி அணைச்சாங்க, மேல வச்சுட்டாங்க. இங்கே இப்ப இந்த பாடல் இதற்கு அடுத்த பாடல் ஒண்ணு இருக்கு. நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல்லுணவு கொடுத்து என்னை செல்வமுற வளர்த்தே. இப்ப இந்த இடத்துல என்ன கொடுக்கிறாரு? அதுக்கு முன்னாடி பாடல் அதுல என்ன கொடுக்கிறாரு? இருள் இரவில் ஒரு மூலை திண்ணையில் நான் பசித்தே இளைப்புடனே படுத்திருக்க என்னை தேடி வந்தே பொருள் உணவு கொடுத்து உண்ண செய்வித்தே. இதுதான் நம்ம சினிமால பார்த்த காட்சி. பொருள் உணவு கொடுத்து பசியோட படுத்துட்டு இருக்கிறாரு. என்னப்பா ஒற்றியூருக்கு போயிட்டு பசியோட படுத்திருக்கிறியா, இந்தாப்பா சாப்பிடலையேன்னு அந்நியார் உருவில் வடிவுடை அம்மன் அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அவர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிவிட்டாரு. மறுபடியும் அந்நியார் எழுப்புறாங்க. என்ன இப்பதானே அம்மா சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா, என்ன நான் சாப்பாடு கொடுத்தேனா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட, இவர் இதோ இருக்கு பாருங்க நீங்க சாப்பாடு கொடுத்த அந்த வட்டில் அப்படின்னு அந்த தட்டை காமிக்க, இப்படி ஒரு காட்சி. இதுதான் இந்த பாடலின் பொருள். என்ன பொருள் உணவு கொடுத்து உண்ண செய்வித்தே பசியை போக்கி அருள் புரிந்த எந்தன் புண்ணிய நற்துணையே. அடுத்த பாடல் பாருங்க. நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல்லுணவு கொடுத்து என்னை செல்வமுற வளர்த்தே ஊன் பசித்த இளைப்பு என்றும் தோற்றாத வகையே ஒள்ளிய தெள் அமுதனுக்கு இங்கு உவந்தளித்த ஒளியே. இந்த உணவு என்ன உணவு? இங்க அமுதம் கொடுக்கிற. அங்கே பொருள் உணவு அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு. அது பொருள் உணவு கொடுத்தேன்னு முன்னாடி பாடல்ல சொல்லிட்டு அடுத்த பாடல்லே அவர் அடைந்த அந்த மேலான நிலையை,
ஏறாத நிலைமையில் ஏற்றிய எந்தனக்கே. அந்த ஏறாத நிலையை இந்த பாட்டுல சொல்றாரு, நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி. இவருக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் என்ன பசி? அமுதம் வேணும், அமுதம் வேணும்னு. நம்ம அகவல்ல நீங்க வந்தீங்கன்னா அந்த அமுதத்துக்கு அப்படி ஒரு விளக்கம். நேற்றைய தினம் நம்ம மான்கு ஏழுமலை ஐயா அவர்கள் நம்மளுடைய அந்த இணையதளத்துல பேசினார். கிட்டத்தட்ட ஒரு அமுதம், 2 அமுதம், 9 வகை அமுதம், நவவகை அமுதம், அப்புறம் 19 வகை அமுதங்களை விளக்கி சொன்னார் அருட்பால இருந்து. அப்படி அந்த அமுதம் 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 இங்க அதுதான் கொடுக்கிறாரு. நல் உணவு கொடுத்து என்னை செல்வமுறை வளர்த்தே. என்ன செல்வம் இங்க? ஞான தேகம், அருட்செல்வம். செல்வமுறை வளர்த்தே ஊன் பசித்த இளைப்பு என்றும் தோற்றாத வகையே. இந்த உடம்புக்கு வருது, நமக்கு வர பசி அது வராதான். ஊன் பசித்த இளைப்பென்றும் தோற்றாத வகையே ஒள்ளிய தெள் அமுது எனக்கு இங்கு உவந்தளித்த ஒளியே. இப்படி வள்ளல் பெருமான் அந்த அமுதத்தை இறைவன் வள்ளல் பெருமான் பசிக்காக கொடுத்ததை இங்கே எடுத்து சொல்லுகின்றார். இப்படி பல பாடல்கள். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. ஒரு பாடல் மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கின்றேன். நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். என்ன அறிவுரை? இது சும்மா கொஞ்சம் சிக்கலான இடம். இது நான் தீர்ப்பு உங்ககிட்ட விட்டுறேன். நான் அதுக்கு தீர்ப்பு எல்லாம் சொல்ல விரும்பல. உயிர்கொலையும் புலை பொசிப்பும் உடையவர்கள் எல்லாம் பாடுங்க. உறவினத்தார் அல்லர் அவர் புற இனத்தார், அவர்க்கு பயிர்புறம் ஓர் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக. சோர் மட்டும் போடுங்க. பரிந்து மற்றை பண்புரையேல் நண்புதவேல். இங்கே நயப்புறு சன்மார்க்கம் அவர் அடை அளவும் இதுதான் நம்மானை. இதுக்கு என்னங்க பொருள்? இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவங்க எல்லாம் உயிர்கொலை கொலை புசைப்பெல்லாம் செய்யறவங்க எல்லாம் உறவினத்தார் அல்ல, புறவினத்தார். அவங்களுக்கு வயிறு நிறையறதுக்கு சாப்பாடு மட்டும் போடு. மற்றை பண்புரையேல் அது நண்புதவேல்கிறார். இதுக்கு என்னங்க பொருள்? இது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சன்மார்க்க அன்பர்கள் நேரம் கிடைக்கும் போது எனக்கு இதை விளக்கி அருள வேண்டுகின்றேன். அவங்களுக்கு பண்பு எடுத்து சொல்லக்கூடாதா? எப்பா இதெல்லாம் சாப்பிடாதப்பா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இறை அருளை அடைய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணுமா கூடாதா? சொல்லணும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? இது அப்படியே நான் உங்களுடைய கருத்துக்கே விட்டுறேன். இந்த வம்பே எனக்கு வேண்டாம். பரிந்து மற்றை பண்புரையேல் நண்புதவேல். இங்கே நயப்புறு சன்மார்க்கம் அவர் அடை அளவும் இதுவே நம்மானை. அவங்க சன்மார்க்கம் அந்த கேட்டுக்குள்ளார வர வரைக்கும் எதுவும் சொல்லாதேன்னு சொல்றாரா? கேட்டுக்குள்ளார வரட்டும் அப்புறமா சொல்லலாம்னு சொல்றாரா அப்படின்னு கேள்வியோட நான் அதை நிறுத்தி விடுகிறேன். வன்புடையார் கொலை கண்டு புலையுண்பார் சிறிதும் மரபினர் அன்று ஆதலினால் வகுத்த அவர் அளவில் அன்புடைய என் மகனே பசி தவிர்த்தல் புரிய அன்றி அருட்செயல் ஒன்றும் செய்ய துணியேல். அவங்களுக்கெல்லாம் அருள் கொடுக்காதேன்னு இறைவன் வள்ளல் பெருமானுக்கு சொல்லி இருக்கிறாராம், ஆணையிட்டு இருக்கிறார் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அருள் கொடுக்காத. அப்ப வள்ளல் பெருமானுடைய அருளையோ இறைவனுடைய அருளையோ நாம் அடைய வேண்டும் என்றால் உயிர்கொலையும் கொலை புசைப்பும் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அது இருந்துச்சுன்னா ஃபுல் ஸ்டாப். அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. தப்பா நினைச்சா நினைச்சுக்கிட்டு போட்டோம், பரவாயில்ல. கரெக்டுங்களா? ஏன்னா இதை எப்படி சொல்றாரு? வன்புடையார் கொலை கொண்டு புலை உண்பார் சிறிதும் மரபினர் அன்று. சிறிதும் மரபினர் அன்று ஆதலினால் வகுத்த அவர் அளவில். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, 5:10 முடிச்சிருவேன். வகுத்த அவர் அளவில் அன்புடைய என் மகனே பசி தவிர்த்தல் புரிய அன்றி அருட்செயல் ஒன்றும் செய்ய துணியேல் என்றே இன்புற எந்தனக்கு இசைத்த என் குருவே அப்படிங்கிறார். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பொருள் கவனிக்கணும். கொடியவரே கொலை புரிந்து புலை நுகர்வார் எனினும் குறித்திடும் ஓர் ஆபத்தில் வருதுகின்ற போது படியில் அதை பார்த்துகவேல் அவர் வருத்தம் துன்பம் பயம் தீர்த்து விடுக என பரிந்துரைத்த குருவே. உடனே அவங்களால ஏற கட்டிட்டு தூரம் போயிடாதீங்கப்பா. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா வரிஞ்சு கட்டிட்டு போய் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க என்றார்.
அவங்களுக்கு அருள் தான் செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது, ஆனா உதவி பண்ணணும், கைவிட்டக்கூடாது. கைவிட மாட்டான் என்று ஊது சங்கை. அது யாருக்கு? நம்மளுக்கு மட்டும் இல்ல, அவங்க சாப்பிட்றவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, கைவிட மாட்டான். அதுதான் ரொம்ப அழகா சொல்றாரு. கொடியவரே கொலை புரிந்து புலை நுகர்வார் எனினும் குறித்திடும் ஓர் ஆபத்தில் வருந்துகின்ற போது படியில் அதை பார்த்துகவேல் அவர் வருத்தம் துன்பம் பயம் தீர்த்து விடுக என பரிந்துரைத்த குருவே. நம்மளுக்கு இதுதான் ஆணை இல்லையா? நமக்கு இதெல்லாம் இல்லைன்னு நினைச்ச கூடாது. தயையுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவரே. அவன் எந்த ஜாதி, எந்த மொழி, எந்த தேசம், எந்த குலம், எந்த இனம், எதையும் பார்க்க வேணாம். தயவு இருக்குதா, அவன் யாரு? சன்மார்க்கம் சார்ந்தவர். அவ்வளவுதான். சன்மார்க்கம் சார்வதற்கு என்ன அடிப்படை? தயவு, கருணை, இரக்கம். அது இருந்ததுன்னா அவர்கள் சன்மார்க்கம் சார்ந்தவர்கள். அவன் விபூதி வச்சா அவர்கிட்ட வைக்காட்டி போட்டோம், உனக்கு என்னையா தயவோடு இருக்கிறானா, அவன் சன்மார்க்கம் சார்ந்தவன், முடிஞ்சு போச்சு. விபூதி வைக்கலன்னு அவனை ஒதுக்காத, விபூதி வச்சான்னு அவனை ஒதுக்காத, இல்லையா? தயவுடையார் எல்லாரும். தயவுடையார்னா உடனே மாமிசத்தை எடுத்து சாப்பாடு போடுறவன் கிடையாது. அவனுக்கு தயவு இல்லைன்றது அங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் கூட பிரியாணி 100 பேருக்கு டெய்லி போடுறேன் அப்படின்னா அது புண்ணியம் அல்ல, அது பாவ செயல். அவன் பாவம் பண்றது இல்லாம அந்த 100 பேரையும் பாவம் பண்ண வச்சிட்டு இருக்கிறான், இல்லையா? அதனால அதெல்லாம் நீங்க கணக்குல இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்காதீங்க. அதெல்லாம் தயவு கருணை எல்லாம் அது கிடையாது. அவன் சாப்பாடு போடுறானே அப்படின்னா அந்த சாப்பாடு போடுறது ஒண்ணுதான், விஷத்தை கொடுக்கறது ஒண்ணுதான். அவன் சாப்பாடு போடல, சாவடிக்கிறான், இல்லையா? தயவுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவர்களே இங்க அவர்கள் தம்மோடும் கூடி. அதெல்லாம் அப்படியே அடுத்தது போயிடலாம். அருளுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே ஆதலினால் அவருடனே கூடி. நம்ம யார் கூட சேரணும் ஐயா? அருளுடையார். இந்த அருளுடையார்லாம் யாருங்க ஐயா? அகவல்ல சொல்லுவார், அடியருக்கு செடியரு தேதிட தேகமும் போகமும் அடியருக்கேதரும் அருட்பெரும் ஜோதி துன்பருத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கேதரும் அருட்பெரும் ஜோதி. இந்த அன்பர்கள்னா அருளுடையவர்கள். அன்பர்கள்னா யாரு? பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைவோம் என்று பயில்வோரை குறித்தது. முடிஞ்சு போச்சு. எனக்கு இங்க அவங்க கை தட்டுவாங்களா இல்ல ஆட போத்துவாங்களான்னு இங்க பேசக்கூடாது. 4 சன்மார்க்க கருத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தோட இங்க பேசுறவங்க எல்லாரும் சன்மார்க்கம் அடைந்தவர்கள் என்று கூறி அருமையான அந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.